மனிதனும் மைண்ட் செட்டும். சந்தர்ப்பம் 4. மனசுக்குள்ள யோசிக்கிறவங்க எல்லாம் நல்லவங்க, வெளிப்படையா அதையே சொல்றவங்க கெட்டவங்க. இன்றைக்கும் மீட்டிங்கா? தினந்தோறும் 2 ஹவர் மீட்டிங் போடுறாங்க. கடலை அவிஞ்சிருக்கா பருப்பு வெந்திருக்கான்னு பேசுறதே இவங்களுக்கு வேலையா போச்சு. பிரியோசனமா பேசினாலும் பரவாயில்ல, இதை சொன்னா நம்மளை கெட்டவங்கன்னு சொல்லிடுவாங்கப்பா. இருக்கட்டும் இருக்கட்டும். கேட்கும் வாழைப்பழம் கிடைச்சா சாப்பிட்டு பேசாமல் எழும்பிட்டு போகும். வணக்கம் வணக்கம். 20-25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கும் ஃபைலில் ஒரு 50 பிள்ளை இருக்குது. சொன்னால் நம்மளை கெட்டவங்கன்னு நினைப்பாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், அப்படியே இருந்துட்டு போட்டும். நேற்று தான் வந்தாங்க, இன்றைக்கும் வந்திருக்காங்க. ஒரு நாளையிலையா எனக்கு மாப்பிள்ளை பார்த்துருவாங்க. அம்மா அப்பாவுக்கு ஓகேனா சீக்கிரமாக கல்யாணம் கட்டிடலாம் ஆண்டி. இந்த மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு வெளியில் சிரிக்கிறவங்கெல்லாம் நல்லவங்க. ஆனால் அதையே ஏன் இப்படி ஒரே மீட்டிங் வைக்கிறீங்க, நானும் ஒவ்வொரு நாளும் பார்க்குறேன் ஏதாவது பிரயோசனமாக பேசுவீங்கன்னு, உண்டையும் காணுமே. ஒவ்வொரு நாளும் 2-3 மணி நேரம் வேஸ்ட் ஆகுது. நாங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி போடலாம், ஏதாவது ஒரு கோட் எழுதலாம், ஒரு கிளைண்ட்டோட ஒர்க்கை முடிச்சிடலாம், பேலன்ஸ் பண்ணிடலாம் அக்கௌண்ட்டை. ஆனால் ஏன் இப்படி டைம் வேஸ்ட் ஆகுது? இதை யாராவது ஒருத்தங்க பேசினா தானே சரி, யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே. அக்கா சொல்கிறேன்னு கோவிக்காதீங்க. இந்த ஃபைலில் ஒரு நிறைய பிழைகள் இருக்குது, தெரியாமல் கூட வந்திருக்கலாம். உங்களுக்கு ஓகேனா நான் வேணால் அதை மார்க் பண்ணி தரவாக்கா? சரி, நீங்களே சரிங்களா? ஓகே, வாங்க சித்தப்பா. இல்லை, நேற்று தானே வந்தீங்க, நேற்றும் இதையே தான் கேட்டீங்க, இன்றைக்கும் கேட்குறீங்க. அப்படி எனக்கு கல்யாணம் எல்லாம் சரியாக வந்தால் அம்மா அப்பா கண்டிப்பாக சொல்லுவாங்க. உங்களுக்கு சொல்லாமல் நாங்கள் எப்படி செய்ய போகிறோம்? இப்படி வெளிப்படையாக பேசுகிறவங்களுக்கு பிடிவாதக்காரி, அடங்கா பிராடி, வந்துட்டா வாயப்பாரு, இந்த மாதிரி எல்லாம் பேர் சொல்லிடுவாங்க. இது என்ன மாதிரியான மைண்ட் செட்?